வெல்கம் டு வேந்தே கிச்சன் அண்ட் பேக்ஸ். இன்றைக்கி நாம் வீட்டிலையே இந்த சம்மர் சீசனுக்கு எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிச்ச சாக்லேட் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாக்லேட் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு முதல்ல நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு கப்பு ஃபுல் க்ரீம் மில்க்கு, தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது, ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 1/4 கப்பு பவுடர் சுகர் சேர்த்துக்கணும். மெஷர்மெண்ட்டு ரொம்ப கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் ஐஸ்கிரீம் நல்லா வரும். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர், மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் நம்ம ஒரு விஸ்கு வச்சுட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுறணும், நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ நான் ஸ்டவ் எதுவும் ஆன் பண்ணல, இப்போ தான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் நாம் இந்த மிக்சிங்கை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், கட்டி எதுவும் இருக்கக்கூடாது. நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சா அடி பிடிச்சிரும். அடியெல்லாம் எதுவும் பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வர்றது, கொஞ்சம் நல்லா திக்காகிடுச்சு. இதே மாதிரி கைவிடாத கிளறிக்கிட்டே இருக்கணும். நம்ம அடுப்பில் வச்சுட்டு எங்கேயும் போகக்கூடாது, நல்லா கிளறி விடுங்க. இப்போ ஒரு பபிள்ஸ் மாதிரி வரும், அப்போ அந்த ஸ்டேஜில் நல்லா திக்காகிடும். அப்போ நாம் அதை எடுத்துகிட்டு இப்போ பபிள்ஸ் லைட்டாக பபிள்ஸ் மாதிரி வர்றது, அதை எடுத்துகிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கம்ப்ளீட்டாக கூல் பண்ணிடலாம். கம்ப்ளீட்டாக சில்லுன்னு ஆகிடணும். இப்போ அதுக்கு முன்னே இப்போ இதில் நம்ம சாக்லேட் ஐஸ்கிரீம் சேர்க்குறதுக்காக கொஞ்சமான சாக்லேட் நான் மெல்ட் பண்ணுறேன். இது ஒரு 50 கிராம் அளவுக்கு சாக்லேட் எடுத்திருக்கேன். அதை நல்லா டபுள் பாயில், இப்போ ஹாட் வாட்டர் வச்சுட்டு அதில் நம்ம இதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். மெல்ட் பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஒரு ஃபுல் க்ரீம் நம்ம இதில் எடுத்துக்கிட போகிறோம். ஒரு கப் அளவுக்கு, ஒரு கப்பும் 1/4 கப் அளவுக்கு நான் ஃபுல் க்ரீம் எடுத்துட்டு அதை நல்லா பீட் பண்ணி எடுக்க போகிறோம். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்க்கணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துட்டு நல்லா பீட்டர் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ பீட்டர் வச்சுட்டு நல்லா ஹை ஸ்பீடில் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா பீட் பண்ணி முடிச்சதும் அதுக்கப்புறமா நாம் அந்த மில்க் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா அடுப்பில் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத அதை இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதை ஃபில்டர் பண்ணிக்கணும். நல்லா ஃபில்டர் பண்ணி தான் இதில் சேர்க்கணும், அப்படியே சேர்க்கக்கூடாது. நல்லா ஒரு ஃபில்டர் வச்சுட்டு நல்லா இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதும் செய்யுங்க. அதை நல்லா இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதையும் பீட் பண்ணி எடுக்கணும். நல்லா பீட் பண்ணிடலாம். பீட் பண்ணி எடுத்துட்டு அது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுட்ரு சேர்க்கணும். இப்போ இது நல்லா பீட் பண்ணியாச்சு. இது பீட் பண்ணிக்கிட்டே இருக்கப்போ நம்ம அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுட்ரு சேர்க்க போகிறோம். இந்த மில்க் மிக்ஸும் நல்லா இந்த க்ரீமும் நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ இதில் கொக்கோ பவுட்ரு சேர்த்துக்கலாம். இப்போ அந்த 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுட்ரு நான் இதில் சேர்த்துக்கிறேன். 1/4 கப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா பீட் பண்ணிவிடுங்க. இது கொஞ்சம் பீட் பண்ணி முடித்ததும் நம்ம அது மெல்ட் பண்ணி வச்சுருக்க டார்க் சாக்லேட் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சாக்லேட் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கொக்கோ பவுட்ரு கூட போதும். நம்ம இதில் கண்டென்ஸ் மில்க் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு கொக்கோ பவுட்ரு சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம டார்க் சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம். இப்போ இது டார்க் சாக்லேட் நான் சேர்த்துட்றேன். டார்க் சாக்லேட் சேர்த்துட்டு அதையும் நல்லா பீட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதை நம்ம ஒரு ஸ்பேட்டில் வச்சுட்டு நல்லா இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பீட்டர் வச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஃபுல்லாக, எல்லாம் க்ரீமு, அந்த கொக்கோ பவுடர், மில்க்கு மிக்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடணும். நல்லா மிக்ஸ் ஆகிட்டதும் ஒரு ஸ்பேட்டில் வச்சு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் ஒரே ஏர்டைட் கண்டெய்னரில் சேர்த்துட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்தோம்னா சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். வீட்டிலேயே சூப்பரான ஐஸ்கிரீம், குழந்தைங்களுக்கு பிடிச்சது, எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த சாக்லேட் ஐஸ்கிரீம் பிடிக்கும். அதுக்கப்புறம் நம்ம இதை இப்போது நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்தாச்சு. இது இல்லைன்னா நீங்கள் ஒரு டிஃபன் பாக்ஸில் கூட நீங்கள்
ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு ஃப்ரீசரில் எடுத்து 8 to 10 hours இல்லை ஓவர் நைட் வச்சு எடுத்தால் சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். இப்போ நான் வந்து இந்த ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு அது கூட நம்ம வந்து சாக்லேட் சிப்ஸ் போட்டுக்கலாம். இல்லைனா சாக்லேட் வந்து கிரேட்டட் சாக்லேட்ஸ் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ அது செய்யலாம். இல்லைனா நட்ஸ் வந்து சேர்த்து கூட சிலருக்கு பிடிக்கும், நட்ஸ் சேர்த்தும் நீங்கள் இதில் இது பண்ணால். நான் வந்து இன்றைக்கி கிரேட்டட் சாக்லேட்ஸ் தான் வந்து கொஞ்சமாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். அது மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்போ வந்து அது ஃப்ரீசரில் வச்சு எடுக்கிறப்ப நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதை சேர்த்துட்டு இன்னொரு லேயர் சேர்த்துட்டு அதோட ஃபைனலாக ஃபினிஷ் ஃபைனலாக அது மேலேயும் வந்து கார்னிஷிங்க்கு கிரேட்டட் சாக்லேட்ஸ் வந்து நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். அவ்வளோதாங்க, இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அதை வந்து லெவல் பண்ணிவிட்டு அது மேலே கிரேட்டட் சாக்லேட் போட்டுட்டு நம்ம நல்லா ஏர்டைட்டு கண்டெய்னரில் அதில் லிட்டு போட்டு நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் நான் இன்றைக்கி வந்து ஓவர் நைட் வைக்கிறேன். நீங்கள் வந்து 10 hours மேக்ஸிமம் 10 hours வைக்கணும். அப்போ தான் வந்து ஐஸ்கிரீம் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போது நான் வந்து இந்த சாக்லேட் ஐஸ்கிரீம் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தது. அதை வந்து நான் ஒரு டிஃபன் பாக்ஸில் வந்து அதை எடுத்து வச்சுருக்கேன். அது கூட நம்ம மேலே கார்னிஷிங்காக கிரேட்டட் சாக்லேட் போட்டு இதையும் நம்ம ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். இதுவும் நல்லா வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். ஏர்டைட் கண்டெய்னர் இல்லைன்னாலும் டிஃபன் பாக்ஸில் போட்டு நீங்கள் இந்த மாதிரி வச்சாலும் சூப்பராக செட் ஆகிடும். இதையும் வச்சிடலாம். வீட்டிலையே சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு, சாக்லேட் ஐஸ்கிரீம். இது வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் வீட்டில் எல்லாருமே செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இது வந்து நம்ம வந்து சில்லுன்னு இந்த சம்மர் சீசன் சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் எடுத்து காட்டுறேன். எப்படி இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கரண்டி வச்சுட்டு நம்ம அதை அழகாக எடுத்து ஸ்கூப்பிங் மாதிரி வீட்டிலையே சூப்பரான சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி இந்த ஐஸ்கிரீமை செஞ்சு பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.